Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வண்டி எடுக்காமல் நம்ம இந்த ரெட்மி பைக் மூலமாக இன்றைக்கி மெட்ரோவுக்கு போயிட்டு மெட்ரோலேருந்து ஆஃபீஸ் போக போகிறேன். ஏன்னா இந்த காரோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து காரில் ஒத்தாலும் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெட்ரோலை போட்டு இவ்வளோ பெரிய எஸ்யூவி யூஸ் பண்ணணும். ஃபேமிலி போகிறதுக்கு மட்டும் கார் யூஸ் பண்ணிக்கலாம், வீக்கெண்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நாளில் ஃபியூவலை சேவ் பண்ணணும், காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இப்போ மெட்ரோவில் போக போகிறோம். இந்த ரெட்மி பைக்கு இங்கேருந்து மெட்ரோ போகிறதுக்கு எவ்வளோ தூரங்கிறத நான் காமிக்கிறேன். அந்த ரெட்மி பைக்கை நான் எப்போதுமே காருக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். செமையாக இருக்குல்ல. இது 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இப்போ இதுக்கு வந்து ஹெல்மெட்டு, சேஃப்டி கேஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது நமக்கு பெட்ரோலை மிச்சம் பண்ண கொடுக்க போகுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு நிறைய மிச்சம் பண்ணுது. நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க மெட்ரோலையும் காமிக்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷனில் எத்தனை பேர் இந்தமாரி ரெட்மி பைக்கை யூஸ் பண்ணுறாங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அதை வந்து நான் இந்த ரெட்மி பைக் மூலமாக 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறோம். இப்போ இந்த ரெட்மி பைக்குக்காக தான் நான் இந்த ஹெல்மெட்லாம் வாங்கினேன். ஆக்சுவலாக என்னோடய ரெட்மி பைக்கில் வந்து இந்த லாக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம் மெட்ரோவில். இதனால் உங்களுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸை வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இப்போ மெட்ரோவில் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா 2 ரியால் தான், அப் அண்ட் டவுன் 4 ரியால் தான். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வண்டி எடுக்காமல் நம்ம இந்த ரெட்மி பைக் மூலமாக இன்றைக்கி மெட்ரோவுக்கு போயிட்டு மெட்ரோலேருந்து ஆஃபீஸ் போக போகிறேன். ஏன்னா இந்த காரோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து காரில் ஒத்தாலும் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெட்ரோலை போட்டு இவ்வளோ பெரிய எஸ்யூவி யூஸ் பண்ணணும். ஃபேமிலி போகிறதுக்கு மட்டும் கார் யூஸ் பண்ணிக்கலாம், வீக்கெண்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நாளில் ஃபியூவலை சேவ் பண்ணணும், காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இப்போ மெட்ரோவில் போக போகிறோம். இந்த ரெட்மி பைக்கு இங்கேருந்து மெட்ரோ போகிறதுக்கு எவ்வளோ தூரங்கிறத நான் காமிக்கிறேன். மக்களே, இந்தமாரி நம்ம இங்கே லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டோட சேர்த்து இந்தமாரி ஒரு ஒயர் பூட்டை வச்சு நீங்கள் பூட்டிடலாம். இங்கே பவர் ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேர் எப்படி போகிறாங்க பாருங்கள். இந்தமாரி எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு மெட்ரோ வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மெட்ரோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்தமாரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இந்தமாரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக இங்கே வர முடியும். நம்ம பார்த்துட்ருக்குது ரெட்மி ஸ்கூட்டரோட 4 லைட்டை பார்த்துட்ருக்கோம். இது வந்து சார்ஜிங் டைம் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸ் சார்ஜிங் டைம் எடுக்கும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர். இதோட வெயிட் அலோடட் வந்து 100 kg. இதில் வந்து ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் போட்டால் நச்சுன்னு நிற்கும். ப்ளஸ் வந்து நம்ம இதை வந்து அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம வந்து காரில் வந்து ஆக்சுவலாக வாரத்தில் ஒரு 2 நாள் கார் எடுப்பேன். மீதி 3 நாள் வந்து இந்த ரெட்மி பைக்கும் மெட்ரோவில் வந்து இறங்கிட்டு அழகாக மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேயே ரெட்மி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி முஷ்ரீஃபில் மாறி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லேயே மெட்ரோ லிங்க்குன்னு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சி அழகாக ஆஃபீஸ் வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபியூவல் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியுது. இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கெலாம் வந்து ஃபியூல் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டியாக இருக்கிறதுனால குறைஞ்சது 400 ரியால் ஆகும். இப்போ நான் அந்த ரெட்மி பைக் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மந்த்லி நான் 2 வாட்டி எடுக்கிறதால, வீக்கெண்டில் எடுக்கிறதால மேக்ஸிமம் ஒரு 200 ரியால் 300 ரியால்குள்ளே ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது. மேக்ஸிமம் 200 ரியால்குள்ளே முடிஞ்சிடும். 2 வாட்டி ஃபில் பண்ணனாலே அது உங்களுக்கு வந்து இந்த 4 வீக்ஸ் அழகாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்னென்னா இங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்தமாரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கல்ஃபில். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக அதுக்கான சேஃப்டி கேஸு ஹெல்மெட் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் மெட்ரோ ஸ்டேஷனில் கரெக்டாக பார்க் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிட்டு அழகாக வந்துடலாம். இது வந்து சார்ஜஸ் டைம் வந்து அதிகமாக எடுத்தாலும் ஒரு நைட்டு நீங்கள் போகும்போது சார்ஜ் போட்டிங்கன்னா இது அப் டு 25 கிலோமீட்டர் போகும். இந்தமாரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிராண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெட்மிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பிராண்டே வருது. இப்போ இந்தியாவில் எப்படி நம்ம எலக்ட்ரிக் பைக் சைக்கிள் வந்து சென்னை இந்தமாரி மெட்ரோ சிட்டிலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தமாரி இப்போ கல்ஃப் கண்ட்ரியில், அதாவது புதுசாக வரவங்களுக்குலாம் இந்த ரெட்மி பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா
டக்குன்னு வந்து நமக்கு வந்து டாக்ஸி எங்கே பண்ணுறது, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இது ஒரு அப் மோட்டரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இருந்தாலும் ஒரு சஃபிஷியண்ட்டாக நமக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon.